அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்தியா, இலங்கை மற்றும் பல்வேறுபட்ட நாடுகளில் ஈத் பெருநாளை கொண்டாடும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய உலகின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். மியான்மரில் 3வது நாளாக மீண்டும் நேற்றைய தினம் பயங்கர நிலநடுக்கம், பொதுமக்கள் பெரும் அச்சம். மியான்மரில் நேற்றைய தினம் மீண்டும் 5.1 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது. வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட பேரழிவு தரும் நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஏற்பட்ட தொடர்ச்சியான நிலநடுக்கங்களில் இதுவும் ஒன்றாகும். மியான்மரில் மீண்டும் 3வது நாளாக நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளார்கள். நிலநடுக்கத்தை தொடர்ந்து மண்டலேயின் தெற்கில் இருந்த மக்கள் இந்த நிலநடுக்கத்தை கண்டு அலறியடித்து ஓடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மரில் 7.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தால் ஏராளமான கட்டடங்கள் இடிந்து வீழ்ந்து தரைமட்டமாகியுள்ளன. இந்த நிலநடுக்கத்தில் சிக்கி 10,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது. 4,000க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று அச்சம் நிலை வரும் சூழ்நிலையில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதாக இந்தியா 5 இராணுவ விமானங்களில் அவசரமாக நிவாரணப் பொருட்கள், மீட்புக் குழுக்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை மியான்மருக்கு அனுப்பி வைத்திருப்பதாகவும், இந்தியாவை விட ரஷ்யா மற்றும் பல்வேறுபட்ட நாடுகளும் மியான்மருக்கு உதவி விமானங்களை அனுப்பி வைத்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இவ்வாறான சூழ்நிலையில் நேற்றைய தினம் மீண்டும் மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் மக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டோங்கா தீவில் 7 ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் மக்கள் பதட்டம். நேற்றைய தினம் மாலை 5:48 மணியளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் பசிபிக் பெருங்கடலில் டோங்கா தீவு அருகே சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் நேற்றைய தினம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 20.06 டிகிரி தெற்கு அட்சரேகையிலும் 174.04 டிகிரி மேற்கு தீர்க்கரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது. இதனால் சுனாமி ஏற்படலாம் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. சுனாமி ஏற்படலாம் என்ற அச்சம் விடுக்கப்பட்டமையால் டோங்கா தீவு மட்டுமல்ல, அதை சுற்றி இருக்கும் பகுதிகளில் இருக்கும் மக்களும் பெரும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளார்கள். பாகிஸ்தான் இராணுவம் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பொதுமக்கள் பயங்கரவாதிகள் என 11 பேர் உயிரிழந்திருப்பதாக பாகிஸ்தான் இராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் பல்வேறு பயங்கரவாத அமைப்புகள், கிளர்ச்சி குழுக்கள் செயற்பட்டு வருகின்றன. இந்த குழுக்கள் மீது பாகிஸ்தான் இராணுவத்தினர் தற்போது கடுமையான தாக்குதல் நடத்தி வருகின்றனர். அதேவேளை அந்த நாட்டின் கைபர் பக்துன்பா மாகாணத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன் பயணிகள் ரயிலை பல்சிஸ்தான் ஆதரவு படையினர் கைப்பற்றினர். இதையடுத்து விரைந்து செயல்பட்ட பாதுகாப்பு படையினர் கிளர்ச்சியாளர்களை சுட்டு வீழ்த்தி ரயிலில் பணைய கைதிகளாக இருந்த பயணிகளை மீட்டனர். மேலும் பல்சிஸ்தான் ஆதரவு கிளர்ச்சி படையினருக்கு எதிரான நடவடிக்கையை பாகிஸ்தான் இராணுவம் தற்போது தீவிரப்படுத்தியுள்ளது. அதேவேளை பாகிஸ்தானின் எல்லையோர பிரதேசங்களில் தலிபான்களின் ஆதிக்கமும் அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் பாகிஸ்தானின் கைபர் பக்துன்பா மாகாணம் மர்டன் மாவட்டம் கெட்லங் மலைப்பகுதியில் நேற்றிரவு இராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. தலிபான்களை குறிவைத்து நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 3 குழந்தைகள், 2 பெண்கள் உட்பட 12 பேர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. உயிரிழந்தவர்களில் சிலர் தலிபான் அமைப்பை சேர்ந்தவர்கள் என தகவல் வெளியாகினாலும் பொதுமக்களும் அதிகளவில் உயிரிழந்திருப்பதாக பாகிஸ்தான் இராணுவத்தினர் மீது குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளது. நேற்றைய தினம் பிறை தென்பட்ட சூழ்நிலையில் இன்றைய தினம் ரம்ஜான் பண்டிகையாக கொண்டாடப்படும் என இந்தியா, இலங்கையில் அறிவிப்பு. நேற்றைய தினம் பிறை தென்பட்டதை தொடர்ந்து இன்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படும் என இந்தியாவிலும் இலங்கையிலும் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமியர்களின் மிக முக்கியமான மற்றும் புனிதமான மாதமாக ரம்லான் இருக்கின்றது. இது இஸ்லாமிய நாட்காட்டியின் 9வது மாதமாகும். இது ரம்லான் என்றும் ரம்ஜான் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த மாதத்தில்தான் இஸ்லாமியர்களின் புனித நூலான குர்ஆன் அருளப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த மாதத்தில் இஸ்லாமியர்கள் தங்களது கடமைகளில் ஒன்றான நோன்பிருப்பது வழக்கமாகும். ரம்ஜான் பண்டிகையானது இந்த மாதத்தில் வானில் தோன்றும் பிறையின் அடிப்படையில் கொண்டாடப்படுகின்றது. இந்த நிலையில் நேற்றைய தினம் தமிழகத்தில் பிறை தென்பட்டதை தொடர்ந்து இன்றைய தினம் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படும் என தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி அறிவித்துள்ளார். இதேபோல இலங்கையிலும் பிறை தென்பட்டதை அடுத்து இன்றைய தினம் இலங்கை முழுவதும் ரம்ஜான்
கொண்டாடப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. எனவே இந்தியா, இலங்கை மற்றும் அயல் நாடுகளில் இன்றைய தினம் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஆனால் கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பாலஸ்தீனம் போன்ற பல அரபுலக நாடுகளில் நேற்றைய தினம் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் குடியிருப்பு பகுதியில் சிறிய விமானம் ஒன்று விழுந்து பாரிய விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள். குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் மினசோட்டா புறநகர் பகுதியான புரூக்ளின் பார்க்கில் இடம்பெற்றுள்ளது. அஜோவாவில் உள்ள டெஸ் மொயின்ஸ் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஒற்றை என்ஜின் கொண்ட விமானம் எனோகா கவுண்டி பிளேன் விமான நிலையத்திற்கு சென்றுள்ளது. எதிர்பாராத விதமாக இந்த விமானம் குடியிருப்பொன்றின் மீது வீட்டின் மீது மோதி பெரும் தீப்பிடித்து வீழ்ந்து நொறுங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானம் வீழ்ந்து நொறுங்கிய காரணத்தினால் அந்த குடியிருப்புகளும் முற்றிலும் எரிந்து சாம்பலாகியுள்ளது. விமானத்தில் பயணம் செய்தவர்களின் எண்ணிக்கை இன்னமும் வெளியிடப்படாத சூழ்நிலையில் விமானத்தில் பயணம் செய்த அனைவரும் உயிரிழந்திருக்கலாம் என விமான நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த விபத்தில் வீட்டின் குடியிருப்பாளர்கள் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி தப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் அதிகாரிகள் விபத்துக்கான காரணத்தை தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக தெரிவித்துள்ளது. அண்மைய சில மாதங்களாக அமெரிக்காவில் விமான விபத்துக்கள் பாரியளவில் அதிகரித்துள்ளதும் அதில் பல நூற்றுக்கணக்கானவர்களும் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தான் சிறையில் இருந்த அமெரிக்க பெண்ணை விடுவித்த தலிபான்கள் கத்தாரின் முயற்சியால் விடுதலை சாத்தியமாகியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் கடந்த 2021 அமெரிக்க படைகள் வெளியேறியதை அடுத்து தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றினர். அதிகாரத்துக்கு வந்த பின்னர் அங்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை அவர்கள் விதித்துள்ளார்கள். இதற்கிடையே கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அமெரிக்க பெண் பாஜே ஹால் என்பவரை தலிபான்கள் சிறைப்பிடித்தனர். ஆப்கானிஸ்தான் வந்த அவர் அனுமதியின்றி ட்ரோன் கேமரா உதவியுடன் பல இடங்களை வீடியோ பதிவு செய்தார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டார். சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவரை விடுவிப்பதற்கு அமெரிக்கா ராஜதந்திர ரீதியில் பல முயற்சிகளை மேற்கொண்டது. இதற்கிடையே அமெரிக்க அரசுக்கும் தலிபான்களுக்கும் இடையே சமாதான தூதுவராக செயற்படும் கத்தார் நாட்டின் முயற்சியால் பாஜே ஹால் விடுவிக்கப்பட்டுள்ளார். அவர் காபூலில் உள்ள கத்தார் தூதரகத்தில் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பின் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அமெரிக்கா தலிபான்கள் இடையேயான உறவில் இந்த விடுதலை ஆரோக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் என ஆப்கானிஸ்தான் வெளிவிவகாரத்துறையும் அமெரிக்க வெளிவிவகாரத்துறையும் தெரிவித்துள்ளது. ஈரானின் வேகமாக முன்னேறி வரும் அணுசக்தி திட்டம் குறித்து ட்ரம்ப் எழுதிய கடிதத்துக்கு பதிலளிக்கும் விதமாக அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளை ஈரான் நடத்த விரும்பவில்லை என்று ஈரான் தற்போது அதிகாரப்பூர்வமாக அமெரிக்காவின் அழைப்பை நிராகரித்துள்ளது. ஈரான் மீதான பொருளாதார தடைகள் மற்றும் அழுத்தங்கள் நெருக்கடிகளுக்கு மத்தியில் எந்தவொரு நேரடி பேச்சுவார்த்தையும் அமெரிக்காவுடன் நடத்துவதற்கான சாத்தியம் இல்லை என்பதை ஈரானின் சுப்ரீம் லீடர் அயதுல்லா அல் கமேனி தெளிவாக தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ஈரானிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு 3 தடவைகள் டொனால்ட் ட்ரம்ப் கோரிக்கை விடுத்துள்ள சூழ்நிலையில் ஈரான் மீதான அழுத்தங்களை விலக்கிக் கொள்ளாமல் ஈரான் மீதான தடைகளை அப்படியே தொடர்ந்தவாறு பேச்சுவார்த்தை நடத்துவதில் அர்த்தமில்லை எனவும் இது ஈரானுக்கு புத்திசாலித்தனமாக அமையாதெனவும் ஈரானுடைய அதியுச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனி தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த நிலையில் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு சம்மதம் தெரிவிக்காவிட்டால் ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவோம் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தி வரும் சூழ்நிலையில் எந்த நேரத்திலும் ஈரான் அமெரிக்கா இடையிலான ஒரு பெரும் போர் வெடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈரான் அமெரிக்கா இடையில் ஏற்பட்டுள்ள முருகல் நிலை காரணமாக மத்திய கிழக்கு முழுவதும் பெரும் பதற்ற நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. ஸ்டேலின் பென்குரியன் விமான நிலையத்தின் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை தாம் நடத்தியதாக கவுதி படை தெரிவித்துள்ளது. துல்பிகர் ஏவுகணை தாக்குதல் வெற்றிகரமாக அதன் இலக்கை அடைந்திருப்பதாக கவுதி படையின் செய்தி தொடர்பாளர் ஜாக்கா ஷாரி அறிவித்துள்ளார். மேலும் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஏமனின் இராணுவ நடவடிக்கைகளை தடுக்க அமெரிக்கா தவறிவிட்டதாகவும் அமெரிக்கா ஏமன் மீது நடத்தும் தாக்குதல்கள் எமது பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டையும் ஸ்டேலுக்கு எதிரான தாக்குதல்களையும் ஒருபோதும் நிறுத்த முடியாது என கவுதி படையின் உடைய செய்தி தொடர்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் உலகினுடைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.
நன்றி, வணக்கம்.